ஐயோ, என்னன்னு தெரியலையே. அங்கங்க குத்துதே. ஒரே தவுளு சத்தமா கட்ட முட்டங்குது, புரு புருங்குது, தருங்குது. என்னன்னு தெரியலையே. ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஏங்க ஏன்டி நீ வேற இல்லங்க கத்தாதடி. இங்க எல்லா கட்டையும் பிடிங்கிற போகுது. இல்லங்க சொல்லுடி. காலையில பால் அடுப்புல வச்சுட்டு நானும் உள்ள போறேன் வெளியே வரேன், உள்ள போறேன் வெளியே வரேன், பால் பொங்கவே மாட்டேங்குதுங்க. ஐயோ, அப்புறம் பால் பொங்குறா பொண்ணாட்டி. சொல்லுடி அடுத்த கதைய. அப்புறமா தாங்க தெரிஞ்சுச்சு அது பாலே இல்ல, வெள்ளையா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இட்லி மாவு தூக்கி அடுப்புல வச்சுட்டேங்க. ஐயோ, அப்புறம் அந்த இட்லி மாவை என்ன பண்ணுற? சரி அதெல்லாம் விடுங்க. காலையில நான் ஒண்ணு சாப்பிட கொடுத்தேன்ல, ஆமா ஆமா, அது நல்லா இருந்துச்சுங்களா? அது நல்லா இருந்துச்சுடி. ஒரு 2 வாய் சேர்த்தே சாப்பிட்டுடி. அப்படியா? ஆமா. அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த தீஞ்சு போன இட்லி மாவு எங்க கொட்டுறதுன்னு தெரியலையா, அதுக்கு சரியான குப்பை தொட்டி எங்க இருக்குன்னு பார்த்தா இதுதான் சரியான குப்பை தொட்டியா எனக்கு தோணுச்சு. அதனால அந்த தீஞ்சு போன இட்லி மாவுல கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஊத்தி கொடுத்தேன். அதையும் நீங்க நல்லாவே சாப்பிட்டீங்களே. அடி பாவி, அடி பாவி. இந்த வயிற்றுல தவுள் சத்தமும் மிருதங்க சத்தமும் கேட்கறதுக்கு நீதானா காரணம் அடி. நான் கடைக்காரனை திட்டிட்டு இருக்கேனேடி, கடைக்காரனை திட்டிட்டு இருக்கேடி. அடி கொலப்பாவி என்னை கொல்ல பாத்தியடி. இங்க அத கடல்ல என்ன திரண்டு பறக்குது, முன்னி பின்னி பிட்டீர் யாட்டி இப்படி பண்ணி துளைக்கிற. இதே எனக்கு உடலெல்லாம் வாய் வழியா வந்து மாட்டேங்குது. பின்னாடி வேறையோ புட்டுக்கிறது வேறையா. போடி, இந்த நேரம் நான் ஊட்டையே திங்க மாட்டேன். எங்க போறீங்க? ஊடு நாரி பெருண்டி